தாவூத் இப்ராஹிம்க்கு ஸ்லோ பாய்சன், அம்பலமான சீக்ரெட் அட்டாக். மும்பை நிழல் உலக தாவூத் இப்ராஹிம்க்கு விஷம் வைக்கப்பட்டு இப்ப கராச்சி ஹாஸ்பிட்டல்ல பலத்த பாதுகாப்புல ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டு வரதா அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கு. இவரோட வயது 67. அதாவது தாவூத் இப்ராஹிம் உயிரோட இருந்தா, ஏன்னா அவர் இருந்துட்டதா பலமுறை செய்தி வெளியாகி அதற்கு பிறகு அப்படியே ஒண்ணுமில்லாம போயிடும். கடந்த 1993 நடந்த மும்பை தொடர் குண்டுவெடிப்பை நம்ம யாருமே மறந்திருக்க வாய்ப்பில்லை. இந்த தொடர் குண்டுவெடிப்புல 1 இல்ல 2 இல்லைங்க, மொத்தம் 257 பேர் பலியானாங்க. இந்த சம்பவத்தை நடத்துறதுக்காகவே தாவூத் இப்ராஹிம் துபாயில இருந்து மும்பைக்கு அந்த டைம் வந்ததாகவும் குண்டுவெடிப்புக்கு நிதியுதவி செய்ததாகவும் ஒரு பேச்சு இப்பவும் இருக்கு. இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் உலக நாடுகள் மத்தியில பெரும் அதிர்வலைவுகளை ஏற்படுத்துச்சு. மேலும் இந்தியா மீதான பாதுகாப்பு நம்பிக்கையும் மற்ற நாடுகள் மத்தியில குலைச்சதுக்கு இந்த மும்பை குண்டுவெடிப்பு சம்பவம் ஒரு பெரிய காரணமா அமைஞ்சுது. இந்தியாவுடைய இறை ஆண்மையையும் அமைதி மற்றும் பாதுகாப்பு குலைக்கும் விதமா நடந்த இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தை பத்தி ஆண்டுதோறும் நாம நினைவு கூர்ந்து பலியானவர்களுக்கு அஞ்சலி செலுத்திக்கிட்டு தான் இருக்கும். இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு பிறகு தாவூத் இப்ராஹிம் துபாய் அல்லது பாகிஸ்தான்ல வாழ்ந்து வரதா ஒரு தகவல் வெளியாச்சு. இருந்தாலும் அவர் பாகிஸ்தானுக்கு தப்பிச்சு போய் கராச்சியில 6000 சதுரடி கொண்ட பிரம்மாண்டமான வீட்டுல இருக்கிற தகவல் கசிஞ்ச நிலையில அவர் இந்தியாவுக்கு நாடு கடத்த சொல்லி இந்திய அரசு பாகிஸ்தான் அரசு கிட்ட கோரிக்கை வச்சுது. இருந்தாலும் அவர் பாகிஸ்தான்ல இல்லைன்னு பாகிஸ்தான் சொல்லுச்சு. இப்பவும் அதே நிலைப்பாடுல தான் பாகிஸ்தான் இருக்கு. ஆனா விடுமா இந்திய அரசு? தாவூத் இப்ராஹிம் பாகிஸ்தான்ல போதைப் பொருள் சாம்ராஜ்யத்தையே நடத்திக்கிட்டு இருக்கிறதா பல ஆதாரங்களை முன்வச்சு பாகிஸ்தான் கிட்ட மறுபடியும் அவர் இந்தியாவுக்கே நாடு கடத்த சொல்லி கோரிக்கை வச்சுது. ஆனா பாகிஸ்தான் மறுபடியும் மறுத்துச்சு. இதற்கிடையில கடந்த 2017 வருஷம் தாவூத் இப்ராஹிம் மாரடைப்பு காரணமா இருந்துட்டதா ஒரு தகவல் காட்டு தீ போல பரவுச்சு. ஆனா அவருக்கு வயசு 61. ஆனா இத தாவூத் தரப்பு முற்றிலும் மறுத்ததோட அவர் நல்லா இருக்காருன்னு தகவல் வெளியிட்டாங்க. உளவுத்துறை வெளியிட்ட தகவல் படி தாவூத் இப்ராஹிம்க்கு மாரடைப்பு ஏற்பட்டது உண்மைதான். அதோட அவரோட கால்ல தோல் அழுகியதால வீட்டுல இருந்தபடியே அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருதுன்னும் கடந்த 2 வருஷமாகவே, அதாவது கடந்த 2015 இருந்தே அவரோட உடல்நிலை மோசமா இருக்கு. சோ தாவூத் இப்ராஹிம் உயிரோட இருக்க வாய்ப்பில்லைன்னு சொல்லப்பட்டுச்சு. இது நடந்து கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆன நிலையில இப்போ ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கு. அது என்னன்னா, கடந்த 43 வருஷமா தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிற தாவூத் இப்ராஹிம்க்கு மர்ம நபரால விஷம் வைக்கப்பட்டிருக்கிறதா அவரோட மருமகன் தன்னோட எக்ஸ் பக்கத்துல ஒரு பதிவு வெளியிட்டு இருக்காரு. மேலும் கராச்சியில இருக்கிற ஒரு பெரிய மருத்துவமனையில தான் தாவூத் இப்ராஹிம்க்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருதாம். அதோட அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஃப்ளோர்ல யாருக்குமே அனுமதி கிடையாதாம். முக்கிய நபர்களுக்கும் டாக்டர்களுக்கும் மட்டுமே அனுமதி கொடுக்கப்பட்டு வருதாம். இந்த தகவல் வெளியான சில நிமிடங்கள்லயே பல முன்னணி ஊடகங்கள்ல செய்தியா வெளியாச்சு. இருந்தாலும் இந்த செய்தியுடைய உண்மைத்தன்மை பத்தி எந்த தகவலும் கிடைக்கல. இது குறித்து உளவுத்துறை என்ன தகவலை வெளியிடும்னு சர்வதேச நாடுகள் ரொம்பவே ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கு.